ஹாய் வணக்கம் நண்பர்களே. தக் லைஃப் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து படத்துக்கு விமர்சனம் வருதோ இல்லையோ வன்மங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விமர்சனம்னா எப்படி இருக்கணும், ஒரு படத்தோட பாசிட்டிவையும் சொல்லணும் குறையவும் சொல்லணும். நான் ஒன்றும் படத்தில் குறையே இல்லை, வேற எவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியன் டூ பரவாயில்ல எதுக்கு, அது ஒரு விமர்சனமா? அது என்ன, ரசிகர் ரீதியாக கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட எதிரிகள் ஆகிட்டாங்க இப்போது. ஸோ இப்போ விஜய் வேறு அரசியலுக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது அவர் ரசிகர்களுமே ஒரு அரசியல்வாதியை பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அரசியல் எதிரிகள் தான். ஸோ அதனால் வந்து இந்த வன்மத்தை பரப்புறதுக்கு, நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு வேற லெவலில் அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாஜக ஐடிவிங்க இதே வேலையாகவே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கு. படமே பார்க்காம அவங்க எப்படி தான் அந்த மாதிரி கற்பனை கதைகள், அவங்க ஒரு கதையை சொல்லி த்ரிஷாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் சிம்புவுக்கும் நடக்கிற முக்கோண காதல் கதை அப்படியெல்லாம் ஒன்று சொல்லிவிட்டு தேவையில்லாமல் வந்து அவங்க வன்மத்தை பறக்க விட்டுவிட்டு படம் ஓடக்கூடாது அப்படின்ற இதில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க சொல்கிற அளவுக்குலாம் படம் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்குலாம் மோசம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா வேணால் உங்களுக்கு ஒரு ஏமாட்டம் இருக்கலாம். ஏன்னா படத்துக்கு ஓவராக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ப்ரொமோஷனும் தப்போ அப்படின்னு தோணுது. ஸோ ஓவராக ஹைப் ஏற்றுனதுனால மணிரத்னம் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று சேர்றாங்க. நாயகனோட பல மடங்கு இருக்கும் அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு போனால் நாயகன் மாதிரி படமே இவங்க நினச்சாலும் திருப்பி இப்போ எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏமாற்றம் தான் ஏற்படும். பட் நீங்கள் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கேங்ஸ்டர் மூவி. பட் கேங்ஸ்டர் மூவின்னு சொன்னதுனால நீங்கள் உடனே புஷ்பா 2 மாதிரியோ இல்லை GPU, அதாவது இந்த குட் பேட் அக்லி மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு போனாலும் நீங்கள் அதுவும் ஏமாற்றம் தான். ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ ஒன்று பார்த்தேன். அந்த ஆள் ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்கள்னாலும் கழுவி ஊற்றுவார், மணிரத்னம் அவர்களாலும் கழுவி ஊற்றுவார். 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காரான்னு எனக்கு தெரியல. அவங்க படம் வந்தாலே குதிச்சுட்டு ஓடி வந்துடுறாரு. அவர் வந்து விமர்சனத்தில் ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த கதை வந்து படத்தில் மெயின் கதையே கிடையாது, பொய்யான கதையை சொல்லிக்கிட்டு, அதாவது த்ரிஷாவோட கேரக்டர் அந்த ரோல் வந்து ஒரு கதையில் ஒரு சைடில் ஒன்று வர்றது, அவ்வளோதான். அது ஒரு மெயின் கதை மாதிரி சொல்லி ஏதோ ஒரு பிட்டு பண்ண மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அவர் மாற்றி வந்து அவர் தன்னோட வன்மத்தை வந்து பதிகிறாரு. அதில் அவர் என்ன சொன்னார், கேங்ஸ்டர்னு சொல்லிக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல, சோத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்றாரு. அதை காட்டலை படத்தில் அப்படின்றாரு. கேங்ஸ்டர் என்ன வேலை சார் பார்ப்பான், கேங்ஸ்டர் என்ன பெருங்காயமாக வைப்பான். ஸோ அதை காட்டிக்கிட்டு இருக்கணுமா? ஏற்கனவே படம் ரெண்டு மணி நேரத்தை தாண்டி 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகுமா? இன்னொன்று சொன்னார் ப்ளூ சட்டை மாறன் வந்து, சிம்புவோட தங்கச்சியை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தேடி போவார்ல, ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போச்சுன்னா வந்து ஒரு அனாத ஆசிரமத்தில் அப்படி தான் போய் தேடணுமா? ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு பப்பில் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவார். ஸோ என்ன இப்படி அங்கே போய் தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாநதி படம் அவர் பார்க்கலையான்னு தெரியல. ப்ளூ சட்டை மாறன் தன்னோட மகளை வந்து எங்கெங்கேயோ தேடிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு ரெட்ரீட் ஏரியாவில் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். ஸோ உலகம் அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க கேங்ஸ்டரோட வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாதா எங்கெங்கே தேடணும் அப்படின்னு, இல்லை தேடுறதெல்லாம் காட்டணும் போட்டிருக்கு. ஒரு எல்லா இடத்துலையும் தான் தேடிட்டு கடைசியாக தான் அங்கே போயிருப்பாங்க. அதையும் வந்து அவங்க தேட்டரில் காட்டணும் அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அது மாதிரி இந்த த்ரிஷா கேரக்டரை வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியை பற்றியா படம் எடுக்கிறாங்க. இதில் வந்து தக் லைஃப், இது அவ்வளோதான். படத்தோட லைஃப் கேங்ஸ்டரோட வாழ்க்கை, அவ்வளோதான். கமல்ஹாசன் வந்து இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர். ஸோ அவருக்கு போய் நீ வந்துட்டு வீட்டுக்காரமாக இருக்கும்போது இன்னொரு பொண்ணு போகிற அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படமாக பார்க்கவே தெரியல ஃபஸ்ட்டு இவங்களுக்கு. அதாவது ஒரு முத்த காட்சியெல்லாம் வந்து இவங்களுக்கு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சினிமாவில் ஒரு முத்த காட்சியை கூட கடந்து போக முடியாமல் இருக்கிறதுனால தான் இந்தியாவில் வந்து பாலியல் தொல்லைகள் அதிகமாக நடக்குது, பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது காரணம் அதுதான். அது ஒரு சினிமாவில் ஒரு முத்த காட்சி, அதை கூட தாண்டி போக முடியாமல் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ரீல்ஸில் இப்போ வர ரீல்ஸ் ஷார்ட்ஸில் கெட்ட வார்த்தையெல்லாம் சரளமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு சினிமாவில் வர முத்த காட்சியை மட்டும் குறை சொல்ல வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தோன்னா அவங்க ஃபோனில் ரீல்ஸில் என்னென்ன வீடியோலாம் பார்ப்பாங்க நமக்கு தெரியும். ஏன்னா ஆனால் அவங்க வந்து குறை சொல்ல வந்துடுறாங்க, உத்தமை மாதிரி வந்துக்கிட்டு. ஸோ எல்லாம் உத்தமர்களாக இருக்கிறாங்க நாட்டில். அதனால் வந்து கமல்ஹாசன் அவர்கள்லாம் வந்துட்டு கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக படம் எடுக்கிறார் கமல்ஹாசன் மணிரத்னமும் அப்படி என்ன அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வர்றீங்க. படமே ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கை. அப்போ கேங்ஸ்டர் கொலை பண்ணுறது, வெட்டுறது, ஃபைட் அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஓகேவா? அதுவும் தப்பு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை எடுக்கும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் படத்தில் காட்ட முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கேங்ஸ்டரையும் காந்தியாக இருக்கக்கூடாது, அப்படி ராமனாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் படம் எடுக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று பாட்டு வரலையாம்ப்பா. இன்னும் இந்த காலத்துலேயும் வந்துட்டு ஒரு பாட்டுக்காக படத்துக்கு போகிற கூட்டம் இருக்குது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அந்த பாட்டு முத்தமலை பாட்டு படத்தில் ஏன் வரலை அப்படின்னு வேறு சில பேருக்கு சோகம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப அப்படிப்பட்ட படம் இப்படிப்பட்ட படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது ஒரு டீசெண்டான ஒரு கேங்ஸ்டர் படம், கேங்ஸ்டரோட வாழ்க்கையை பற்றின படம். இதில் நிறைய லவ் இருக்குது, நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது,
அப்பா அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி அதை வச்சு ஒரு ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோவாக போகிறது இவங்க லேகு அப்படின்றாங்க. வந்துட்டு இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தே பழகிட்டதுனாலே என்னவோ டக்கு 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 டக்குன்னு எல்லாம் போகணும் அவங்களுக்கு. என்ன மன்னத்தின படம் பார்க்குறதுக்கெல்லாம் பொறுமை இருக்காது உங்களுக்கு. ஸோ போகிறீங்க, ஒரு 2.5 மணி நேரம் உட்காடுறீங்க, அது என்ன இருக்காங்க அதுக்கு அதை பார்த்து ரசிச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். இல்லையா நம்ம பிடிக்கலையா போகவே கூடாது. சும்மா போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன எதிர்பார்த்து போயிட்டு வந்துட்டு புஷ்பா 2 மாதிரி இருக்கும், குட் பேட் அக்லி மாதிரி இருக்கும், கேங்ஸ்டர் படம் நினச்சி போனீங்களோ என்னவோ தெரியல. போயிட்டு வந்துட்டு வெளியில் வந்து தக்கான்னு முடிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத வேலை அது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், படம் தாராள தேட்டரில் போய் பாருங்கள். பார்க்க முடியாத அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்து வந்தால் நீங்களே சொல்லுவீங்க. படம் பார்த்தவங்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.